Hi dears, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our channel Indujha Style. இன்னைக்கு நம்ம சேனல்ல weight loss tips தான் நான் உங்களுக்கு ஒரு 7 டிப்ஸ் நான் ஷேர் பண்ண போறேன். நீங்க வந்து இப்போதான் weight loss பண்ணனும் அப்படிங்கற ஒரு ஐடியால இருக்கீங்க. நீங்க ஒரு beginner அப்படின்றப்ப இந்த டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது and நான் ஸ்டில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க கூடிய அந்த ஒரு 7 டிப்ஸ் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ தெரிஞ்சுக்கணும் அப்படினா வீடியோ பார்க்கற கண்டினியூ பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. நான் இது மாதிரி weight loss ரிலேட்டடான கண்டென்ட், ஸ்கின் கேர், ஹேர் கேர், மேக்கப், ஷாப்பிங் ஆல், ப்ராடக்ட் ரிவ்யூ and ரீசன்ட்டா நிறைய ஒர்க்அவுட்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போட்டுருக்கேன். இதெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் அந்த 7 டிப்ஸ் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். நம்ம எந்த ஒரு விஷயம் புதுசா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியுமே நம்ம மேல ஒரு நம்பிக்கை நம்ம வைக்கணும். இப்போ வெயிட் லாஸ் அப்படின்னா வந்து அது ரொம்ப கஷ்டம். அது எப்படி நான் இவ்வளோ கேஜி குறைக்க போறேன், நீங்க 100 கிலோ இருந்தாலும் சரி 200 கிலோ இருந்தாலும் சரி, நம்ம இவ்வளோ வெயிட் இருக்கோம், கண்டிப்பா வந்து நம்மளால வெயிட் குறைக்க முடியாது அப்படின்ற மாதிரி நெகட்டிவா நம்ம வந்து திங்க் பண்ணக்கூடாது. நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணிட்டு நம்ம மேல நம்ம ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வைக்கணும். வெயிட் லாஸ் அப்படின்னா ஈஸியா வந்து டயட் பண்ணி குறைச்சிடலாம், பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணி குறைச்சிடலாம், கண்டிப்பா வந்து குறைச்சிடலாம், அது வந்து முடியாத ஒரு விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி அதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி நினைக்காம ஈஸியா எடுத்துக்கணும். வெயிட் லாஸ் தானே, பொறுமையா பண்ணிடலாம், நம்மளால முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம மேல ஒரு நம்பிக்கை வச்சு அந்த நெகட்டிவ் வைப்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து இக்னோர் பண்ணிட்டு நம்ம வந்து கான்பிடென்டா இருக்கணும். ஸோ இது ஒரு டிப். வெயிட் லாஸ்க்குன்னு இல்லை, நீங்க எந்த ஒரு விஷயம் புதுசா ஸ்டார்ட் பண்ற போறதுக்கு முன்னாடி நம்மளை நம்பணும். ஸோ வெயிட் லாஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளை நம்பி நம்மளோட எஃபர்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ இது ஒரு டிப். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நல்ல கான்பிடென்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்மளால முடியும், கண்டிப்பா வந்து நடக்கும் அப்படின்றத வந்து நம்ம நம்பணும். ஸோ நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்மள என்னதான் வந்து நெகட்டிவா பேசினாலும், டிமோட்டிவேட் பண்ற மாதிரி பேசினாலும், நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் விலகி இருந்து நம்மளோட வேலை என்னவோ நம்ம அதை பண்ணிட்டே இருக்கணும். ஸோ வெயிட் லாஸ்லயே வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டயட் சூஸ் பண்ணணும். நம்ம என்னதான் கான்பிடென்டா இருந்தாலும், என்னதான் வந்து நம்ம நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணாலும், நெகட்டிவ் பீப்புள்ஸ்ல இருந்து விலகி இருந்தாலும், நம்ம எதுவுமே பண்ணாம சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வெயிட் லாஸ் நடக்குமா? கண்டிப்பா நடக்காது. ஸோ நமக்கு உண்டான டயட் என்ன அப்படின்றது வந்து நம்மளோட டயட்டை சூஸ் பண்ணணும். இப்போ அவங்க அந்த டயட் பண்ணி குறைச்சிட்டாங்க, இவங்க இந்த டயட் பண்ணி குறைச்சிட்டாங்க, அதே வந்து நம்மளும் பண்ணுவோம் அப்படின்ட்டு நமக்கு செட் ஆகாத ஒரு டயட் பிளானை நம்ம சூஸ் பண்ணி ஃபாலோ பண்றோம் அப்படின்னா அது வந்து நம்ம அதுல ஃபோக்கஸ்டா பண்ண மாட்டோம். அதுல வந்து பெருசா நமக்கு ரிசல்ட் இருக்காது. ஒரு 4 நாள் பண்ணுவோம், 5 நாள் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்ம திருப்பி ஒரு டயட் ஸ்டார்ட் பண்றதுக்கே யோசிப்போம். ஸோ வந்து நமக்கு செட் ஆகாத ஒரு டயட்டை சூஸ் பண்ணாம நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு என்ன டயட் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வந்து சூஸ் பண்ணிக்கணும். இப்போ பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் எல்லாருக்குமே செட் ஆகும். ஏன்னா அதுல வந்து இந்த டேல இதான் சாப்பிடணும், இந்த டேல இதான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இருக்காது. ஹெல்தி ஃபுட்ஸ் நம்மளுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ, நம்மளோட அவைலபிலிட்டி பொறுத்து, நம்மளோட கம்ஃபர்ட் பொறுத்து நம்ம ஃபுட்ஸ் வந்து மேக் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்து பெஸ்டா இருக்கும். அதே சமயம் நீங்க வந்து ஒரு 100 கிலோ வெயிட் இருக்கீங்க, ஒரு 80 கிலோ 90 கிலோ அந்த மாதிரி அதிக வெயிட் இருக்கீங்க அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஜிஎம் டயட் ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பா ஜிஎம் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 74 கேஜி வெயிட் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஜிஎம் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 3.5 கிலோ குறைஞ்சப்ப எனக்கு வந்து பயங்கரமா மோட்டிவேட்டிங்கா இருந்தது. ஸோ வெயிட் குறையுது, நம்ம வந்து விடாம இந்த குறைச்ச வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ஜிஎம் டயட் முடிச்சுட்டு நான் அடுத்தடுத்த டயட்லாம் நான் வந்து பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அதே மாதிரி நீங்க அதிக வெயிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு லோ கலோரி டயட் பண்ணி நீங்க கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ்டு டயட் ஏதாவது நல்லா சாப்பிட்டு ஹெல்தியா சாப்பிட்டு குறைக்கணும். இப்போ அதிக வெயிட்ல இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் லோ கலோரி டயட் ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு 7 டேஸ் பண்ணலாம், இல்ல ஒரு 10 டேஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து லோ கலோரி டயட் வந்து ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்படி ரொம்ப நாள் லோ கலோரி ஃபுட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம டயட் பண்றோம் அப்படின்னா நம்ம பாடி வந்து ரொம்ப வீக் ஆயிரும். கால்சியம் குறைபாடு வரலாம், விட்டமின் டெஃபிஷியன்சி வரலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சத்து குறைபாடுலாம் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து லோ கலோரி ஃபுட் மட்டும் எடுத்துக்கிட்டு ரெகுலர் பேசிஸ்ல நம்ம டயட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அதிக வெயிட்ல இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்றப்ப லோ கலோரி டயட் ஃபாலோ பண்ணலாம். ஒரு 10 டேஸ் மட்டும் ஃபாலோ பண்ணலாம். குறைச்ச வெயிட் அதுக்கப்புறம் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்து நம்ம அதுக்கப்புறம் நமக்கு என்ன டயட் செட் ஆகுமோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் வந்து லோ கலோரி டயட்ல எனக்கு தெரிஞ்சு நல்ல ரிசல்ட் கொடுக்குறது எதுன்னு பாத்தீங்கன்னா ஜிஎம் டயட் தான். எக் டயட் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எக் டயட்டும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ஃபாலோ பண்ணி ரிசல்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு உங்க லைஃப் ஸ்டைலுக்கு உங்களுக்கு ஃபாலோ பண்றதுக்கு எது ஈஸியா இருக்கு, கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டயட் பிளான் வந்து நீங்க ப்ராப்பரா சூஸ் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ வந்து டயட் சூஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சூஸ் பண்ணணும். இப்போ டயட் கூட சேர்த்து நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் வாக்கிங் போகிறோம், டயட் கூட சேர்த்து ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம ஸ்கிப்பிங் பண்ணுறோம், டயட் கூட சேர்த்து ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி 1/2 அன் ஹவர் பண்ணுறோம் அப்படின்றப்ப அதுக்குண்டான ரிசல்ட் வந்து நமக்கு வந்து டபுளாக கிடைக்கும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிளாக கிடைக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டயட் மட்டும் சூஸ் பண்ணிடுவாங்க. நல்லா பிரியாணி, பீஸா, பர்கர் அந்த மாதிரி நல்லா சாப்பிட்டு பழகினவங்க கூட அதெல்லாம் விட்டுட்டு நல்லா வந்து டயட் பண்ணுவாங்க. பட் வந்து இந்த மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து இன்க்ளூட் பண்றது கிடையாது. ஒரு 1/2 அன் ஹவர் பண்ணாலே போதும், அதுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். டயட் மட்டும் பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும். எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பண்ணல, நம்ம வந்து ஃபுட்டு கண்ட்ரோல்டா நம்ம வந்து டயட் பண்றோம் அப்படின்றப்ப கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகும். ஆனா நம்ம பாடியை கொஞ்சம் டோன் பண்ணணும், நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும். அண்ட் வந்து நம்ம அந்த நமக்கு டயட் பண்ணி கிடைக்கிற ரிசல்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ரிசல்ட்டை பூஸ்டப் பண்ணணும் அப்படின்றப்ப நம்ம ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ளூட் பண்ணணும். ஸோ நீங்க புதுசா வெயிட் லாஸ் பண்ண போறீங்க, டயட்டும் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றப்ப என்ன பிசிக்கல் ஆக்டிவிட்டி உங்களால முடியும், எது நீங்க வந்து ரெகுலர் பேசிஸ்ல கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜிஎம் டயட் பண்ணும்போது பெருசா பிசிக்கல் ஆக்டிவிட்டியில நான் ஃபோக்கஸ் பண்ணல. எனக்கு ஃபர்ஸ்ட் 13 கிலோ குறைக்கிறதுக்கு 7ல இருந்து 8 மாசம் ஆச்சு. நான் ஸ்டார்டிங்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் இப்போ பண்ற மாதிரி இன்க்ளூட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாவே நான் வெயிட் குறைச்சிருந்திருப்பேன். ஸோ அந்த நான் பண்ணின தப்பு வந்து நீங்க பண்ண வேண்டாம். நீங்க வந்து டயட் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, ஒரு 15 டேஸ் சேலஞ்சா பண்ண போறீங்க, இல்ல ஒரு 21 டேஸ் சேலஞ்சா நீங்க வந்து ஒரு டயட் ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னா அந்த சேலஞ்சுக்குள்ளேயே நீங்க வந்து ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து அதுக்குண்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு டபுளா கிடைக்கும். இது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் வெறும் டயட் மட்டும் பண்ணும்போது கம்மி வெயிட் குறைஞ்சிருந்தது. பட் இப்போ நான் வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் பண்ணும்போது எனக்கு வந்து கொஞ்சம் பாடி டோனா இருக்க மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் கிடைச்ச மாதிரி இருக்கு. இந்த வெயிஸ்ட் லைன்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்லா ஒடுங்கி இருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடம் வந்து கேர்ள்ஸ்க்கு கொஞ்சம் ஒடுங்கி இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரா தெரியும். சுடி போட்டாலும் சரி, சாரி கட்டினாலும் சரி. ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சரா இருக்கணும், பாடி கொஞ்சம் டோன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் பண்ணணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பாடி நல்லா டோன் பண்ண முடியும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 3rd டிப்பு. டயட் கூட சேர்த்து ஏதோ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம டயட் சூஸ் பண்ணியாச்சு, என்ன பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண போறோம் அப்படின்றதையும் முடிவு பண்ணியாச்சு. அடுத்து என்ன நம்ம பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கோல் என்ன, நம்மளோட டார்கெட் வெயிட் என்ன, நம்மளோட கரண்ட் வெயிட் என்ன, டார்கெட் வெயிட் என்ன, நம்ம எந்த வெயிட் வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த கோல் வந்து செட் பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா 74 கேஜி இருக்கும்போது என்னோட கோல் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, நான் வந்து ஒரு 60 கேஜிக்கு குறையணும், ஒரு 65க்கு குறையணும், அடுத்த ஒரு மாசத்துல ஒரு 5 கிலோ குறையணும் அப்படின்ற மாதிரி கோல் செட் பண்ணிக்குவேன். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கோல் செட் பண்ணிக்கணும். இவ்வளோ கேஜி இவ்வளோ டேஸ்ல இந்த டயட் பண்ணி நான் இவ்வளோ குறைக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்பதான் வந்து அதை நோக்கி நம்ம வந்து ஓடுறதுக்கு நல்லா இருக்கும். நம்மளே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு 80 கேஜி இருக்கும் அப்படின்றப்ப நம்ம ஒரு டயட் பண்ண போறோம், பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண போறோம் அப்படின்றப்ப எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம நம்ம பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்றப்ப அது வந்து அந்த அளவுக்கு மோட்டிவேட்டிங்கா இருக்காது. நான் வந்து இத்தனை மாசத்துல இவ்வளோ கேஜி நான் குறைச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நமக்கு ஒரு கோல் செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதை நோக்கி ஓடுறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் ஆர்வத்தை தூண்டி விட்ட மாதிரி இருக்கும். அண்ட் வந்து இது எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன், நம்மளோட பழைய ட்ரெஸ், பத்தாத ட்ரெஸ் அதெல்லாம் வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த ட்ரெஸ் பத்துற அளவுக்கு நான் வெயிட் குறைச்சு காமிக்கிறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அப்படி ஒரு கோல் செட் பண்ணிக்கலாம். நான் மோஸ்டா அந்த மாதிரி தான் பண்ணுவேன். டயட் பண்ணும்போதெல்லாம் என்னோட பழைய ட்ரெஸ், நான் முன்ன கொஞ்சம் ஒல்லியா இருந்தேன். ஸோ ஒல்லியா இருக்கும்போது வாங்கின ட்ரெஸ் பிடிச்சி ரொம்ப ஆசையெல்லாம் வாங்கியிருப்பேன். பட் கொஞ்ச நாள்லேயே வெயிட் போட்டனால அதெல்லாம் போட முடியாம இருக்கும். அந்த ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு இந்த ட்ரெஸ் பத்துற அளவுக்கு நான் வெயிட் குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லியே நான் வந்து குறைச்சிருவேன். ஸோ அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு கோல் எப்படி வேணா நம்ம வந்து செட் பண்ணிக்கணும். அந்த கோல் நம்ம அச்சீவ் பண்றதுக்கு உண்டான எஃபோர்ட்ஸ் போடணும். ஸோ இது வந்து நான் ஃபாலோ பண்ணி எனக்கு வந்து என்னைய நானே மோட்டிவேட் பண்ணி எனக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால ஷேர் பண்றேன். ஸோ நீங்க எவ்வளோ வெயிட் இருக்கீங்களோ, எவ்வளோ குறைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து டயட் சூஸ் பண்ணியாச்சு, பிசிக்கல் ஆக்டிவிட்டி என்ன பண்ண போறோம் அப்படின்றதையும் சூஸ் பண்ணிட்டீங்க, கோல் செட் பண்ணிட்டீங்க, எவ்வளோ குறைக்கணும் எவ்வளோ டேஸ்ல அப்படின்ற மாதிரி. பட் இதை விட முக்கியமான ஒரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சியா பண்ணணும், ரெகுலரா பண்ணணும். இப்போ வந்து ஒரு நாள் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து முடியல அப்படின்றது வேஸ்ட். இப்போ ஒரு நாள் நீங்க பண்ணும்போதே தெரிஞ்சிடும், நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம ரொட்டீனுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஒரு ரொட்டீன் வந்து நீங்க கொண்டு வரணும். இப்போ ஒரு டேல நீங்க வந்து எப்போ ஃபுட் எடுக்கிறீங்க, எப்போ பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றீங்க, எந்த டைம்க்கு எது பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரொட்டீன் வச்சிருப்பீங்க. அதுல வந்து நீங்க வெயிட் லாஸ் பண்ண போகும்போது எக்ஸ்ட்ரா நீங்க வந்து வெயிட் லாஸ்க்கு நீங்க என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்றத வந்து இன்க்ளூட் பண்ணுவீங்க. ஸோ அது எந்தெந்த டைம் எப்படி பண்ண போறோம்
அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரீ பிளான் வச்சுட்டு ரெகுலர் பேசிஸ்ல கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணினாதான் வந்து அதுக்குண்டான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா காலையில சீக்கிரமா எழுந்திருச்சு 4 மணி 5 மணிக்கே எழுந்திருச்சு ஒரு 1/2 hour ஒர்க் அவுட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து 8 மணிக்கு சாப்பிடணும், 11 மணிக்கு சாப்பிடணும். அந்த மாதிரி ஒரு அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு அவங்க ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பாங்க. எல்லாரும் லைஃப் ஸ்டைலுக்கும் அது செட் ஆகாது. அந்த மாதிரி நீங்க பண்ண முடியும் அப்படின்னா அதை நான் வந்து டிமோட்டிவேட் பண்ணல, அது நல்ல விஷயம் தான். இப்போ வந்து நான் நல்லா 10 மணிக்கு எழுந்திருக்கிற ஆளு, ஒரு 8 மணிக்கு எழுந்திருக்கிற ஆளு, நாளையிலேருந்து வெயிட் லாஸ் பண்ண போறீங்க அப்படின்றத முடிவு பண்ணிட்டீங்க. நாளைக்கே நான் 5 மணிக்கு எழுந்திருச்சு இனிமே வந்து நான் காலையில் 5 மணிக்கு தான் எழுந்திருக்க போறேன் அப்படின்ட்டு நீங்க வந்து ஒரு 2 நாள் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்றீங்க, 3ஆவது நாள் 4ஆவது நாள் 5ஆவது நாள்ல நீங்க எழுந்திருக்கவே இல்லை, பண்ணவே கிடையாது அப்படின்ட்டு நீங்க கிவ் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வேஸ்ட். நீங்க லாங் டேர்ம்ல அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ உங்க லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி நீங்க எப்படி வந்து ஈஸியா ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்றத வந்து ப்ரீ பிளான் பண்ணிக்கிட்டு இப்போ 8 மணிக்கு தான் எழுந்திருக்கிறீங்களா, ஓகே 8 மணிக்கு எழுந்திரிங்க. 8ல இருந்து ஒரு 8:30 வரைக்கும் ஒரு ஒர்க் அவுட் பண்றேன், அப்புறம் ஒரு 9 மணி 9 வரைக்கும் வந்து நீங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி நீங்க ரெகுலர் ரொட்டீன்லயே வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ்க்கு என்னென்ன விஷயங்கள் இன்க்ளூட் பண்றீங்களோ அதை இன்க்ளூட் பண்ணி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதை வந்து கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணி பாருங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இது ஒரு டிப்பு. ஏன்னா நானும் வந்து சீக்கிரமா எழுந்திருக்கக்கூடிய ஒரு ஆள் கிடையாது, நான் லேட்டா தான் எழுந்திருப்பேன். ஸோ அப்படின்றப்ப நான் இந்த விஷயங்கள் தான் ஃபாலோ பண்றேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கணும். இப்போ வந்து நம்ம ஃபுட்டு ஃபோக்கஸ் பண்ணுவோம், அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபோக்கஸ் பண்ணுவோம். நமக்கு அடுத்தடுத்த வேலை இருக்கும்போது நம்ம தண்ணி குடிக்கணும் அப்படின்றத வந்து நிறைய டைம் நம்ம மறந்துடுவோம். நான் மறந்துருக்கேன். ஸோ அப்படின்றப்ப நம்ம தண்ணி குடிக்கிறத வந்து அது ஒரு ஹேபிட்டாக கொண்டு வரணும். தண்ணி குடிக்கிறது வந்து நமக்கு தாகம் எடுத்தால் தான் குடிப்போம், இல்லை வந்து ஏதாவது காரம் அடிச்சிச்சு சாப்பிடும்போது தண்ணி தாகம் எடுத்துச்சு அப்படின்றப்ப குடிப்போம். ஸோ ஒரு நாளைக்கு 1 டம்ளர் 2 டம்ளர் அந்த மாதிரி தான் குடிச்சிட்டு நம்ம டயட் பண்ணிட்டு வரோம் அப்படின்றப்ப அது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. தண்ணி நிறைய குடிக்கணும், பாடி நல்லா ஹைட்ரேஷனாக இருக்கணும். தண்ணி குடிக்கிறது வெயிட் லாஸ்க்கு மட்டும் ஹெல்ப் பண்ணாமல் நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக, நல்லா வந்து க்ளோவாக, நல்லா ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த ஆப்பிள் மாதிரி நம்மளோட சீக்ஸ்லாம் நல்லா பளபளன்னு இருக்கணும், நல்லா க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்னா நிறைய தண்ணி குடிக்கணும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா 2 பாட்டில் நிறைய ஃபில் பண்ணி வச்சுட்டு இந்த தண்ணி ஃபுல்லாக இன்னைக்கு டே எண்டுக்குள்ளே குடிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து கோல் செட் பண்ணிடுவேன். அப்போ தான் வந்து நான் அந்த தண்ணியை குடிச்சு முடிப்பேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு எது செட் ஆகுதோ அந்த மாதிரி பண்ணிக்குவேன். அதே மாதிரி இப்போ வந்து 20 கிலோ வெயிட் இருக்கும் அப்படின்றப்ப 1 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும்னு சொல்லுவாங்க. 60 கிலோ வெயிட் இருக்கிறவங்க 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி குறைந்தபட்சம் 3ல இருந்து 3.5 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு எடுத்தே ஆகணும். இது நீங்கள் தாகம் அடிச்சு குடிக்கிறீங்களோ இல்லை வந்து குடிக்கணும்னு குடிக்கிறீங்களோ, ஸோ ஒரு டேல நீங்கள் வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக 3.5 லிட்டர் தண்ணி குடிக்கிறதுக்கு பாருங்க. தண்ணி நிறைய குடித்தோம் அப்படின்னா ஸ்கின்னு நல்லா க்ளோ ஆகும். நான் அதுக்காகவே வந்து டெய்லி 3.5 லிட்டர் தண்ணி குடிச்சிடணும் அப்படின்ட்டு குடிச்சிட்டு இருப்பேன். ஏன்னா நம்ம டயட் பண்ணும்போது பார்க்குறவங்களாம் என்ன மூஞ்சியெல்லாம் வத்தி போன மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி சோர்ந்து போயிட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம தண்ணி நிறைய குடிச்சு நல்ல ஹெல்தி ஃபுட்ஸ் எடுத்து நம்ம டயட் பண்ணுறோம் அப்படின்றப்ப அப்படி யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸ்கின்னும் நல்லா க்ளோ ஆகும், நம்ம பாடியும் நல்லா டோன் ஆகிட்டு இருக்கும், நல்லா ஃபிட்டாக, அது வந்து வேற மாதிரி இருக்கும். டயட் பண்ணுறோமே, நம்ம சாப்பிடாம இருக்கோம், ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்ட்டு சோர்ந்து போயே இருந்தோம் அப்படின்னா பார்க்குறவங்க நம்ம மேலே நம்ம கிட்ட அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் தான் வந்து த்ரோ பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம இடம் கொடுக்க வேணாம், நம்ம வந்து நிறைய தண்ணி குடிச்சிடலாம். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குறைக்கிற வெயிட்டை நம்ம வந்து ட்ராக் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ வந்து 70 kgலேருந்து நம்ம வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றப்ப ஒரு டயட் பண்ணி நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம அதை விட்டுட்டு ரெகுலராக ஹை கலோரி ஃபுட் எடுக்கிறோம், இல்லை வந்து வேற மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைல் போகுது அப்படின்றப்ப கொஞ்ச நாள்ல வந்து நமக்கு கெயின் ஆகும். நம்ம அந்த வெயிட் குறைக்கிறதையும் அடுத்து கெயின் ஆகுறதையும் ட்ராக் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம குறைக்கிறோமா, நமக்கு வந்து வெயிட் கூடுதா குறையுதா அப்படின்றது எதுவுமே ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம குறைக்கிற வெயிட்டை நம்ம வந்து ட்ராக் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்லயே வந்து ஒரு வெயிட் மிஷின் வாங்கி வச்சுக்கலாம், வெயிட் ஸ்கேல் வாங்கி வச்சுக்கலாம். அது வந்து ஒரு 800 to 1000 rupees இருக்கும். நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் வந்து நியர்பை ஷாப்ல தான் என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது என்ன அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல நான் ஷேர் பண்றேன். ஸோ ஏதாவது ஒரு வெயிட் மிஷின் வாங்கி வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்க, என்ன டயட் பண்ணி எவ்வளோ குறைக்கிறீங்க, அதுக்கப்புறம் அந்த குறைச்ச வெயிட்டை எப்படி மெயின்டைன் பண்ணலாம், குறைச்சதுக்கப்புறம் ஒரு 10 daysக்கு அப்புறம் உங்களோட வெயிட் எப்படி இருக்கு, கெயின் ஆயிருக்கா இல்லை அதே மெயின்டைன் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி ட்ராக் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ 70 kgலேருந்து நீங்கள் ஒரு 65க்கு குறைக்கிறீங்க, அடுத்த ஒரு 10 daysல 1 kg கெயின் ஆகுது, அடுத்து வந்து டயட் பண்ணும்போது இவ்வளோ குறையுது அப்படின்றப்ப அந்த ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 74ல ஸ்டார்ட் பண்ணேன், ஜிஎம் டயட் பண்ணி 73க்கு குறைச்சேன். அதுக்கப்புறம் வந்து டயட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சேன். அடுத்து 1 கிலோ எனக்கு ஏறுச்சு, அடுத்து இடையில 1 கிலோ இறங்குச்சு, அடுத்து இடையில 2 கிலோ ஏறுச்சு. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஏறுறது இறங்குறது எல்லாமே எனக்கு வந்து கணக்கு வழக்கு தெரியுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் மிஷின் வச்சு நான் செக் பண்ணிட்டே இருக்கேன், ட்ராக் பண்ணிட்டே இருக்கேன். அப்படின்றப்ப எனக்கு 1 கிலோ கூடும்போது எனக்கு வந்து
வந்து கொஞ்சம் அலர்ட் ஆகிக்குவேன். ஆகா வெயிட் கூடுது, நம்ம கொஞ்சம் ஃபுட்டு கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஃபுட் கண்ட்ரோல் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நம்மளோட வெயிட் குறையிறது கூடுறது எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் நம்ம வந்து வெயிட் லாஸ்ல நம்மளோட டார்கெட் வெயிட் அச்சீவ் பண்றதுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இது ஒரு முக்கியமான டிப். கண்டிப்பா வந்து நீங்க குறைக்கிற வெயிட்டை ட்ராக் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, இந்த டிப்ஸ்லாம் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதெல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணினது, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. இது இல்லாமல் நிறைய டிப்ஸ் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சது நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வெயிட் லாஸ் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்றப்ப ஒரு ப்ரீ பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன டயட் பண்ண போறோம், என்ன பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண போறோம், எவ்வளோ டேஸ்ல நம்ம வந்து குறைக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரீ பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி முடிஞ்சா வெயிட் மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை வந்து பக்கத்தில் நீங்க வெயிட் செக் பண்றதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றப்ப ப்ராப்ளம் இல்லை. எவ்வளோ குறையுது எவ்வளோ கூடுது அப்படின்றத வந்து ட்ராக் பண்ணிட்டே இருங்க. ஸோ அப்படின்றப்ப வந்து நீங்க ஈஸியா வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும். இந்த டிப்ஸ்லாம் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சிருந்தேன். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் சேலஞ்ச் நான் பண்ணி ஒவ்வொரு டேவும் நான் என்னென்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கிறேன், என்னென்ன பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் டே 1ல இருந்து டே 10 வரைக்கும் நான் வந்து vlogs கொடுத்துருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் என்ன மாதிரியான டயட் ஃபாலோ பண்றேன், என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறேன், என்னென்ன பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றேன் அப்படின்றது டீட்டெயிலாக நான் அந்த vlogsல எல்லாம் வந்து கவர் பண்ணியிருப்பேன். அண்ட் இது போக இன்னும் வந்து ஒரு 11 டேஸ்க்கு நான் vlogs கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கேன். ஸோ 21 டேஸ் சேலஞ்ச் முடிச்சுட்டு எனக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நான் வந்து ஷேர் பண்றதா சொல்லியிருக்கேன். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து 7 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன், 10 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். ஜிஎம் டயட் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது எனக்கு எந்த மாதிரியான ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி வீடியோஸ்லாம் நான் வந்து எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் 1 டே எக் டயட் ஃபாலோ பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் வந்து ஷேர் பண்ணி வீடியோவா நான் கொடுத்துருக்கேன். ஸோ வேணா செக் பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா, பை.